கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. எசாயா 50ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிடப்பட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளி சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு நான் உங்களை விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டால் நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற்று போனதென்ன? நான் கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற்று போனதென்ன? மீட்கக்கூடாத படிக்கு என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதுக்கு என்னிடத்துல பலனில்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டித்தல் நாள் கடலை வற்ற பண்ணி நதியை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளுள்ள மீன்கள் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் சித்து நாறுகின்றது. நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவயங்களில் மூடு சிலையாக்குகிறேன். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் ஆவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடி மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உம்மில் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலாக்குகிறேன். என்னை நீதிமானாக்கினவர் சமீபமாய் இருக்கிறார். என்னுடனே வழக்காடுகிறவர் யார்? ஏகமாய் நிற்பவன் யார்? எனக்கு எதிராளி அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல் பழசாவார்கள். பட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாத இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பித்தானே தேவனை சார்ந்து கொள்ள கடவான். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறியிலே சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையிலே கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். ஆமென்.